அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பினால் இந்த நவம்பர் 30ஆம் தேதிக்குள் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்புகளை பொறுத்தவரை விருட்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கின்றார். லக்னத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரிக்கின்றனர். ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் குருவும் ரிஷப ராசி அதிபதியான சுக்கிரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பரிவர்த்தனை செய்கின்றனர். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரிக்கின்றார். ராகு மீனத்திலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சாரிக்கின்றனர். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தந்தையுடன் இணக்கமான சூழலும் தொண்டு செயல்களில் ஈடுபடவும் நினைப்பீர்கள். தொழில் தொடர்பான பயணங்களில் முன்னேற்றத்தை காணலாம். லாபம் அதிகரிக்கும். நிதி நிலையும் சாதகமாக இருக்கும். பங்குதாரர்களிடம் புரிதல் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்ததை விட நிறைய நல்லது உங்களை தேடி வரப்போகிறது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவியை இயலாதவர்களுக்கு செய்யுங்கள். மேலும் நன்மை நடக்கும். வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாக இருக்கலாம். மழையால் ஒரு சில பேருக்கு வியாபாரம் நஷ்டமாகவும் இருக்கலாம். எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகளும் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியலாம். வழக்குகளால் மனதில் ஓர் அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பார்த்த பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமண முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அதிகமாக கிடைக்கலாம். அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கலாம். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்பொழுது ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கலாம். சுக அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்பொழுது மருத்துவ செலவுகளை தவிர்க்க முயலாது. மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்களும் நடந்து கொள்ளலாம். பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனை அதிகரிக்கலாம். கடகத்தில் உள்ள செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரய அதிபதியான செவ்வாயின் பார்வை சகாயஸ்தனத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்கலாம். இருப்பினும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிரன் இனிய பலன்களை வரப்போகிறார். 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தனத்திற்கு வரும்பொழுது பொருளாதார நிலை உயரும்.
புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். கடக ராசியில் உள்ள செவ்வாய் வக்ரம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு விரை அதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம்தான். புத்திரஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் சாதகமாக அமையாது. பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் தாமதப்படலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபமும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி கொடுப்பதாக இருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விளங்க ஆரம்பிக்கலாம். சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாம் ஆதாயமாக்குவார். நினைப்பதை எல்லாம் நடத்தி வைப்பார். தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றும் நடைபெறும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பது யோகமான நிலை. தொழிலிலும் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். உங்கள் நட்சத்திரநாதன் கேது சஞ்சரித்து வருவதால் செய்து வரக்கூடிய தொழிலில் அதிகபட்ச அக்கறை தேவை. பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் நன்மைகள் உண்டாகலாம். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் செயல்பாடுகளும் நியாயமாக இருக்கும். சுகஸ்தனத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கலாம். திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் அதிகபட்ச அக்கறையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குகிற இருக்கிறார். எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதி நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். சனி பகவானால் வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலம். அஷ்டமஸ்தினத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் வேண்டும். உடல்நிலையில் கவனம் தேவை. பூர்வ புண்ணிய பாக்கிய விரயஸ்தனங்களுக்கு பார்வை உண்டாவதால் குடும்பம் பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நன்மையாகும். புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்களில் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரலாம். புதன் பகவான் விரயஸ்தனத்தில் வக்ரமாக இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். அடுத்ததாக உத்திராடம் பாதம் 1ஐ சேர்ந்தவர்களுக்கு சூரியன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சுக்கிரனால் பொருளாதார நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். வியாபாரம் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரலாம். வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய காலமாக இருக்கும். அவ்வப்பொழுது உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவது அவசியம். புதன் பகவான் வக்ரமடைந்து விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பத்திரங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு தாய் பத்திரத்தை பார்த்து நன்றாக படித்து பார்த்த பிறகு கையெழுத்து போட வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வீடு நிலம் விற்றல் வாங்கலை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பது ஆதாயமாகும். திருமண முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அதிகமாக கிடைக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 20 காலை முதல் நவம்பர் 21, 22 மாலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.